அதிகாரம் 13. யோசுவா சீட்டு போட்டு கானான் தேசத்தை இஸ்ரவேலுக்கு பங்கிட்டு கொடுக்க வேண்டும். இஸ்ரவேலின் கோத்திரத்தார் தங்களுக்கு பங்கு வீதமாக கொடுக்கப்பட்ட சுதந்திர பாகத்தை மிகவும் பத்திரமாக பாதுகாத்து பராமரிக்க வேண்டும். தங்களுடைய சுதந்திரத்தை மற்ற கோத்திரத்திற்கு கொடுத்து விடக்கூடாது. அந்தந்த கோத்திரத்திற்கு பங்கு வீதமாக பிரித்து கொடுக்கப்பட்ட சுதந்திரம் அந்தந்த கோத்திரத்தாருக்கே உரியது. சுதந்திரமானது ஒரு கோத்திரத்தை விட்டு வேறொரு கோத்திரத்தை சேரக்கூடாது. இஸ்ரவேல் புத்திரருடைய ஒவ்வொரு கோத்திரமும் தன் தன் சுதந்திரத்திலே நிலை கொண்டிருக்க வேண்டும். எண்ணாகமம் 36:9. இஸ்ரவேலின் சரித்திரத்தை புரிந்து கொள்வதற்கு அவர்களுக்கு பங்கு வீதமாக பிரித்து கொடுக்கப்பட்ட சுதந்திரம் மிகவும் உதவியாக இருக்கிறது. அவர்கள் கானான் தேசத்தின் எந்த பகுதியில் குடியிருக்கிறார்கள் என்பதையும் அவர்களுடைய நிலம் எப்படிப்பட்டது என்பதையும் இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். கர்த்தர் யோசுவாவுக்கு கட்டளை கொடுக்கிறார். அவர்கள் இன்னும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய தேசத்தை கர்த்தர் யோசுவாவுக்கு தெளிவுபடுத்துகிறார். யோசுவா தேசத்தை 9.5 கோத்திரங்களுக்கு சுதந்திரமாக பங்கிட வேண்டும். யோர்தானுக்கு அப்புறத்திலே மோசே இஸ்ரவேலின் 2.5 கோத்திரத்தாருக்கு பங்கிட்ட தேசம் இங்கு மறுபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது. ரூபன் புத்திரருடைய கோத்திரத்திற்கு சுதந்திரம், காத் புத்திரருடைய கோத்திரத்திற்கு சுதந்திரம், மனாசேயின் பாதி கோத்திரத்திற்கு சுதந்திரம்,